எங்க போயிருப்பாங்க? வீடு ஃபுல்லா தேடிட்டேன். என்னடா? அத்தையும் மாமாவும் எங்க? வீடு ஃபுல்லா தேடிட்டேன், ஆளே காணா. வாக்கிங் எதுவும் போயிருப்பாங்களோ? எனக்கு தெரியாது. உனக்கு தெரியாதா? போனையும் வீட்டில தான் வச்சுட்டு போயிருக்காங்க. அத்தையும் மாமாவையும் காணணும்னு இந்த அலற. அம்மா ஒரு நாள் வேலைக்கு போயிட்டு லேட்டா வந்தா தேட மாட்டேங்கிற. ஏமா அப்படி பேசுற? இல்ல ஏன் அப்படி பேசுற? என்னைக்கு நான் உன் மேல பாசம் இல்லாம இருந்திருக்கேன்? உன்னை யார்கிட்டயும் விட்டு கொடுத்தது இல்ல. இன்னைக்கு அவங்க நிலைமை அப்படி இருக்கு, அதனால தேடுறேன். அவங்க வீட்டை விட்டு வெளில போயிட்டாங்க. என்னமா சொல்ற? வீட்டை விட்டு வெளில போயிட்டாங்களா? எதுக்கு? ஏன் என்ன? நீ எதுவும் சண்டை போட்டியா? நான் சண்டையெல்லாம் போடல, நான் எதுவும் சொல்லல, அவங்களா போயிட்டாங்க. நான் அப்போ உன்கிட்ட சொன்னேன், தேவையில்லாம பேசாதம்மா, அவங்கள நான் சாப்பிட வச்சுக்கிறேன்னு நான் சொன்னேன். யாரா இருந்தாலும் மனசு கஷ்டமா இருக்கும்போது எப்படிமா சாப்பிடுவாங்க? அதுவும் அவங்க இருக்கிற நிலைமையில எப்படி சாப்பிடணும்னு தோணும். இதுக்கெல்லாம் நீ ஏமா பெருசா ரியாக்ட் பண்ண? இப்போ வேற அவங்க கோச்சிட்டு போயிட்டாங்கன்ற. என்னம்மா நீ? அதுக்கெல்லாம் ஒன்றும் அவங்க கோச்சிட்டு போல. என் அண்ணன் மகளுக்கு உன்னை கட்டி வைக்கிறேன்னு சொல்லியிருக்கேன், அதனால அவங்க கோச்சிட்டு போயிட்டாங்க. என்னமா சொல்ற? யாரை கேட்டுமா நீ இப்பெல்லாம் முடிவெடுக்கிற? இல்ல யாரை கேட்டு இப்பெல்லாம் முடிவெடுக்கிறேன்னு கேட்குறேன். யாரா கேட்கணும்? நான் உன்னை பெத்த தாய், உனக்கு நான் முடிவெடுக்கிறதுக்கு எனக்கு தகுதி இல்லையா? வாழ போறது நானு, சரியா? நான் தான் முடிவெடுக்கணும் யாரோட வாழணும்னு. என்னால சிந்துவை தவிர வேற ஒருத்தவங்கள யோசிச்சு கூட பார்க்க முடியாது. இன்னைக்கு தான் உன் அண்ணன் வீடு தெரியுதோ உனக்கு? இவ்வளவு நாள் பேசாம இருந்தாங்க. நம்மக்கிட்ட ஒன்றும் இல்லை, நமக்கு தகுதி இல்லை, அவங்க அளவுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னாங்க. இப்போ என்னவா? பொண்ணு கொடுக்க ரெடியா இருக்காங்க. அப்பா உங்களுக்கு தெரியல, இப்பதான் நம்ம அருமை தெரியுது, அதனால தேடி வராங்க. தேடி வரும்போது நம்ம எப்படி வேணான்னு சொல்ல முடியும்? நானே இதெல்லாம் எப்படி உங்ககிட்ட சொல்றது, அவங்ககிட்ட சொல்றதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். கடவுளா பார்த்து இப்படி ஒரு இதை கொடுத்துருக்குறான். அவங்க இந்த நேரத்தில் இருக்கும்போது நானும் எப்படியோ சொல்லிட்டேன், முடிஞ்சு போச்சு. நான் அவங்க கிட்ட சொல்லிட்டேன், என் அண்ணன் மகளுக்கு தான் உன்னை கட்டி வைக்கணும்னு. முடிஞ்சு போன கதை. இனிமே நடக்க போறத பேசு. என்னாலாம் முடியாதுமா. சிந்து தான் என் பொண்டாட்டி, அவளை தவிர வேற யாரையும் என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாது. அப்படியா? அப்ப என்னையும் உன் தங்கச்சியும் நீ நினைச்சு பார்க்காத. என்ன மிரட்டுறியா? நான் ஏன்பா உன்னை மிரட்டணும்? எங்க அண்ணனுக்கு வாக்கு கொடுத்துட்டேன், அவன் சொல்ல கேட்கலன்னா நான் என்ன பண்ணி ஆகணும்? நானுக்கிட்டு தான் சாகணும். எனக்கு அப்புறம் என் புள்ள மட்டும் எப்படி இருப்பா? அதனால அவளையும் தான் சேர்த்து நாங்கள் இது பண்ணணும். ரொம்ப தப்பு பேசுறமா, ரொம்ப தப்பா பேசுற. இப்பெல்லாம் உன்னை பார்த்தாலே எனக்கு கோவமா வருது. சி, என்ன மன்னிச்சிடா, எனக்கு வேற வழி தெரியலடா. கிச்சு 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 கிச்சு. அக்கா கூசுதுங்க கூசுதுங்க. அக்கா வேணாம் அக்கா, கூசுதுங்க. ஏய் அமைதியா இருங்கடி, இல்லைன்னா ரூம்ல போய் விளையாடுங்க. சிந்துக்கா அக்கா திட்டுறாங்க பாருங்க, விடுங்க. உனக்கு என்னடி இப்ப பிரச்சனை? ஹலோ காவியா, ஒரு சின்ன பிரச்சனைமா, ஹெல்ப் பண்ணுமா ப்ளீஸ்மா. ஒன்றும் கேட்கல, இந்த வெளில வரேன் ஒரு நிமிஷம். ஹலோ சொல்லுங்கண்ணா, இந்த சிந்து இருந்தா பக்கத்தில், அதனால தான். சொல்லுங்க. ஒரு பெரிய பிரச்சனைமா, சிந்துவோட அப்பாவும் அம்மாவும் நைட்டா எங்கேயோ போயிட்டாங்க. என்னண்ணா சொல்றீங்க? ஆமாம்மா, அம்மா நைட்டு ஏதோ திட்டிருப்பாங்க போல. அதுவும் இல்லாமல் வேற ஏதோ பேசியிருக்காங்க சம்மந்தம் இல்லாமல். அவங்க அதனால கோச்சிட்டு வீட்டை விட்டு வெளில போயிட்டாங்க போல. நானும் காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து இவ்வளோ நேரம் தேடிட்டேம்மா. எங்கே இருக்காங்கன்னு ஒன்றும் தெரியலம்மா. கால் பண்ணி பார்க்கலாம்ல. ஃபோனை வீட்லேயே வச்சுட்டு போயிட்டாங்கம்மா. என்னண்ணா இப்படி சொல்றீங்க? ப்ளீஸ்மா, எனக்காக கோச்சிக்காம சிந்துவை கூட்டிகிட்டு வரியா? அவளை நேரில் பார்த்து கண்டிப்பாக நான் பேசியே ஆகணும். ஓகே, நான் எங்கே வரணும்? உங்கள் காலேஜ்கிட்டே வந்துருங்கம்மா. ஓகே, நான் வச்சிட்றேன். இப்போ நான் அவளை என்னன்னு சொல்லி கூட்டிகிட்டு போவேன்னு தரலையே. சிந்து, சிந்து இங்கே வாடி ஒரு நிமிஷம். சொல்றி. கனி நீ ரூமுக்கு போ. சிந்தக்காவே விடுங்க, கூட்டிகிட்டு போகிறேன். இல்லை கனி, நானும் அக்காவும் கொஞ்சம் வெளில போக வேண்டிய வேலை இருக்குது, போயிட்டு வந்துடுறோம். அக்கா நானும் வரேன்க்கா. சொன்னா கேளு கனி, அக்கா சொல்கிறேன்ல, போமா உள்ளே போ. ஓகேக்கா. சிந்தக்கா சீக்கிரம் வந்துடுங்க. ஓகே கனி, உனக்கு என்ன வேணும் சொல்லு, வரும்போது வாங்கிட்டு வரேன். எனக்கு ஒன்றும் வேணாம்க்கா, நீங்கள் சீக்கிரம் வந்துடுங்க, அதுவே போதும். சரிம்மா. சொல்லுடி, என்னாச்சு? நம்ம காலேஜ் வரைக்கும் போயிட்டு வரலாம் வாடி. ஏன்? நீ வா, நான் போகும்போது அப்படியே சொல்கிறேன். காலேஜுக்கும் வந்தாச்சு, என்னன்னு இப்பயாவது சொல்லுடி. சொன்னால் கோவப்படாதடி. நீ சொல்லி நான் எதுக்கடி கோவப்பட போகிறேன்? இல்லடி, இது கோவப்படுற மாதிரி விஷயம்தான். சிந்து, என்ன காவியா இதெல்லாம்? கோவப்படாதடி, அந்த அண்ணன் கொஞ்சம் பேசணும்னு சொன்னாங்க. சிந்து என்னை மன்னிச்சிருமா. நான் எதுக்கு உங்களை மன்னிக்கணும்? நான் தான் புரிஞ்சுக்காம எல்லாம் பண்ணிட்டேன். உன்கிட்ட எந்த விஷயத்துக்காக கத்துனனோ அதை பற்றி உனக்கே தெரியாது. ஆனால் அது தெரியாமல் நான் உன்கிட்ட சத்தம் போட்டேம்மா. என்ன பேசுறீங்க? கொஞ்சம் தெளிவாக பேசுங்க, ஒன்றும் புரியல எனக்கு. காவியா உன்கிட்ட எதுவுமே சொல்லலையா? என்ன சொல்லணும்? உங்கள் கம்பெனியில் வேலை பார்க்குற ஒரு பையன் பணத்தெல்லாம் கையாடர் பண்ணிட்டு போயிட்டாமா. அதனால பெரிய பிரச்சனை ஆகி மக்கள்லாம் உங்கள் கடையெல்லாம் அடிச்சு நொறுக்கி ரொம்ப பெரிய ப்ராப்ளம் கிரியேட் பண்ணிட்டாங்க. என்ன வளர்றீங்க?
நான் வளரலம்மா. அந்த விஷயத்த நீ என்கிட்ட சொல்லாமல் மூணாம் மனுஷன் வந்து சொல்கிறாங்களேன்னு கோவப்பட்டு தான் அன்னைக்கு நான் அப்படி திட்டினேன். அப்புறம் மாமா எனக்கு கால் பண்ணி கூப்பிட்டாரு. நான் போய் எல்லா விஷயமும் அதுக்கப்புறம் என்கிட்ட சொன்னார். ஒரு வழியாக உங்கள் சொத்தெல்லாம் விற்று செட்டில் பண்ண வேண்டிய அமௌண்ட் எல்லாம் செட்டில் பண்ணியாச்சு. அப்பாவும் அம்மாவும் என் வீட்டில் தான் இருந்தாங்க. அம்மா நேற்று நைட்டு சண்டை போடவும் அவங்க 2 பேரும் எங்கே போனாங்கன்னே தெரில. என்கிட்ட எதுவுமே சொல்லவே இல்லை. காலையில் எந்திரிச்சு கேட்குறேன், அம்மா வந்து நான் சண்டை போட்டேன் அதனால தான் போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ என் அம்மாவும் அப்பாவும் எங்க? எங்கன்னு எனக்கு தெரியாதுமா. எங்கே இருக்காங்கன்னு தெரியல. நானும் ஊர் ஃபுல்லாக காலையிலேருந்து தேடிட்டேன். உன் மூஞ்சிலே முழிக்க கூடாதுன்னு நினைச்சேன். ஆனால் உங்கள் அம்மா மேலே எனக்கு மரியாதை இருந்துச்சு. இன்னைக்கு அதை அவங்களும் கெடுத்துக்கிட்டாங்க. இனி உன் குடும்பத்து பக்கம் நான் தலை வச்சு கூட படுக்க மாட்டேன். என் மூஞ்சிலே முழிக்காத. எங்கள் அப்பா அம்மாவை நான் தேடிக்கிறேன். உன் வேலையை மட்டும் பாரு. இதுக்கப்புறம் என்னை தேடி வந்த நீ என்ன நடக்கும்னு தெரியாது. அழாதடி அண்ணா, நாங்கள் பார்த்துக்குறோம் நான் இந்த பிரச்சனையை. நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க. நீங்கள் வீட்டுக்கு போங்க. இல்லைம்மா, நான் முக்கியமாக வந்ததே இன்னொரு விஷயத்தை பற்றி பேசுறதுக்கு தான் சிந்து கிட்ட. நான் யார் கூடயும் பேச விரும்பல காவியா. போ சொல்லு. சிந்து, எங்கள் அம்மா அவங்களோட அண்ணன் பொண்ணுக்கு என்ன கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்களாம். இதை கேட்டு கூட உனக்கு எந்த கவலையும் இல்லையாம்மா? என்னால் உன்னை தவிர வேற யாரையும் அந்த இடத்துல நினச்சி பார்க்க முடியாதுமா. என்ன ட்ராமா பண்ணாலும் சரி, நான் ஒத்துக்க போகிறதில்ல. எவ்வளோ நாள் ஆனாலும் உனக்காக நான் வெயிட் பண்ணுவேன். இதை சொல்லிட்டு போகலான் தான் இன்றைக்கி நான் முக்கியமாக உன்னை வர சொன்னேன். காவியா, யாரோ யாரையோ கல்யாணம் பண்ணிட்டு போகிறாங்க. அதில் எனக்கு எந்த அபிப்பிராயமும் இல்லை. அவங்கள யாரை வேணாலும் கல்யாணம் பண்ணிக்க சொல்லு. என்னைக்கோ என் மனசை விட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிடு. அண்ணா, இப்போ நீங்கள் கிளம்புங்கண்ணா. இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் சரியில்லை. நான் அவளை உங்களுக்கு சமாதானப்படுத்திட்டு நான் இன்னொரு நாள் கண்டிப்பாக கூப்பிட்றேன். சரிம்மா, அவளை பார்த்துக்கோணும்ல. அழாதடி சிந்து, நான் இருக்கேன்ல. அப்பா எல்லாத்தையும் செட்டில் பண்ணிட்டாங்கடி. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போது நீ எதை பற்றி யோசிக்காத. கண்டிப்பாக அப்பாவும் அம்மாவும் எங்கேயாவது சேஃபாக தான் இருப்பாங்க. நம்ம தேடுவோம், சரியா? எனக்கு அப்பாவையும் அம்மாவையும் பார்க்கணும்டி. சீக்கிரமே பார்ப்போம், சரியா? ஒன்றும் வருத்தப்படாத. உனக்கு இதை பற்றி தெரியுமா காவியா? எனக்கு தெரியும்டி. ஆனால் உங்ககிட்ட நான் எப்படி இதை சொல்ல முடியும் சொல்லு. அதனால தான் நான் எதுவுமே சொல்லாமல் நீ என் வீட்டிலே இருக்க வச்சேன். ரொம்ப தேங்க்ஸ் டி. ஏய் லூசு, இதுக்கடி தேங்க்ஸ்லாம் சொல்கிற? உனக்கு ஒரு கஷ்டம்னா அது எனக்கு மாதிரி. ராகுல், கவனமாக கூட்டிகிட்டு போகணும். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் வீடு. அவங்க பாப்பா பார்க்கணும்னு சொன்னாங்க. கூட்டி கொண்டு போய் அவங்க பாப்பாவையும் காட்டிட்டு முடிஞ்சா பாப்பா வரேன்னு சொன்னால் இங்கே கூட்டிகிட்டு வந்துடுங்க. இல்லை வரலன்னா கம்பல் பண்ணாதீங்க, விட்டுட்டு வந்துடுங்க. என்னை விட நீ அவங்கள பத்திரமா பார்த்துக்கணும். என் நண்பன் எனக்கு ரொம்ப முக்கியம். அவன் மனசு நோகிற மாதிரி எந்த நிமிஷத்துலையும் நீ நடந்துக்க கூடாது. சரிங்கப்பா, கண்டிப்பாக. தம்பி, வாங்க அங்கிள். போலாமாப்பா? போகலாம் அங்கிள். டேய், தம்பிக்கு வேற எதுவும் வேலை இருந்தா சொல்லிடுடா, நாங்களே கூட போய்க்கிறோம். டேய், உன்னை கூட்டிட்டு போறதை விட ஒரு வேலையும் கிடையாதுடா. அப்படியே வேலை இருந்தாலும் உனக்கு முன்னாடி எதுவும் முக்கியம் இல்லை. போய் வீடெல்லாம் பார்த்துட்டு பாப்பாவையும் பார்த்துட்டு பாப்பா வரேன்னா கூட்டிட்டு வந்துருங்கடா. இங்க அடுத்த வீட்டில் இருக்க வேணாம். வரலன்னா விட்டுருங்க, வற்புறுத்த வேணாம். வந்தா கூட்டிட்டு வரேன்டா. இல்லைன்னா பரவாயில்ல, நம்ம தான் வீடு பார்த்துனால ஷிஃப்ட் ஆயிடுவோம்ல, அப்புறம் நீ வந்து பாரு. சரிடா, தம்பிகிட்ட எல்லாம் சொல்லியிருக்கேன். கவனமா போயிட்டு சீக்கிரம் வந்துடு, சரியா? உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பா வந்துடுறேன்டா. அப்பா, போயிட்டு வரேன். பார்த்து கவனம்டா. ஓகே. சிந்து, காவியா, சிந்துமா. அடடே, வாங்க வாங்க, உட்காருங்கம்மா, உட்காருங்கய்யா. தம்பி யாரு? எங்க பாப்பாலாம்? தம்பி என் நண்பனோட பையன். சரி சரி, இருக்கட்டும், உட்காருங்க. நீங்களும் உட்காருங்கம்மா. இல்லைம்மா, இருக்கட்டும், பரவாயில்ல. பாப்பாவை இப்படி யார் வீட்டுக்கும் அனுப்புனதில்லை. ஒரு நாளும் நாங்கள் அவளை விட்டுட்டுலாம் இருக்க மாட்டோம். எங்கள் சூழ்நிலை 4-5 நாளாக அப்படி பிரிஞ்சு இருக்க வேண்டியதாக போயிடுச்சு. கண்ணுக்குள்ளேயே நின்னா சரி, அதான் பார்த்துட்டு போகலான்னு வந்தோம். காவியாவும் சிந்துவும் காலேஜ் வரைக்கும் போயிருக்காங்கம்மா. ஏன் ஆண்டி? ஏன்னு தெரியலப்பா, காலேஜ் வரைக்கும் போகிற வேலை இருக்குமா, போயிட்டு வந்துடுறோம் அப்படின்ட்டு போயிருக்காளுங்க. ஓகே ஓகே. நீங்கள் உட்காருங்க, வர்ற நேரம் தான் வந்துருவாளுங்க. அந்த 2 மணி பஸ்க்கு வருவாளுங்கன்னு நினைக்கிறேன். காலையிலே போயிட்டாளுங்க. சரிங்கம்மா, நீங்க வேலையை போய் பாருங்க, நாங்க வெயிட் பண்ணி பார்த்துட்டு போறோம். வராதவங்க வந்திருக்கீங்க, என்னையா அப்படி சொல்கிறீங்க? நீங்கள் இருங்க, நான் உங்களுக்கு குடிக்க ஏதாவது எடுத்துகிட்டு வரேன். பரவாயில்லம்மா, அதெல்லாம் ஒன்றும் வேணாம். அட வந்துடுறேன், இருங்க. ஐயோ, ஏமா கீழே உட்காந்துட்டீங்க? சோபாவிலே உட்காந்துருக்கலாம்ல. பரவாயில்லம்மா, இருக்கட்டும். காவியா அப்பா இல்லையா? அவர் காலையில் வெள்ளனே வேலைக்கு போயிடுவாருங்க. நைட்டு 9 மணிக்கு தான் வருவார். சரிம்மா, வந்தா நாங்க வந்துட்டு போகணும்னு சொல்லுங்க. சொல்கிறேங்க. நாளைக்கு ஒரு இன்டர்வியூ இருக்குடி, அதுக்கு போவோம், சரியா? இந்த பிள்ளைங்க வந்துடுச்சுங்க. சிந்து அப்பா அம்மா வந்திருக்காங்கடி. முடியா முடியா. அப்பா அம்மா எப்படி இருக்கீங்க 2 பேரும்?